லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சாரி வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பக்ரீத் டைமில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். சேம் அதே கிளைண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல கல்யாணம்னால ஒரு பெரிய கல்யாண ஆர்டர் வந்து எனக்கு குடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 3 பேக் ஃபுல்லாவே வந்து கிளாத் வச்சு, அதில சல்வார், அப்புறம் மேக்ஸி ட்ரெஸ் இந்த மாரி சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு நெறைய ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக குடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, செம்ம பிஸியா இருந்துச்சு. ஏன்னா, இதெல்லாமே ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடிட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல்ஸ் பத்தி யாராவது டீட்டெயில் கேட்டு மெசேஜ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கொரியர் போட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இப்படி சொல்லிட்டு செம்ம டைட்டா இருந்துச்சு. நல்ல வேளை என் தங்கச்சிங்க 2 பேர் சாட்டர்டே, சண்டே வீட்டுக்கு வந்திருந்தாளுங்க. இவள வச்சு வேலைய முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, முக்காவாசி வேலை பார்த்தீங்கன்னா, அவளுங்க இருந்தனால வந்து ஃபாஸ்ட்டா மூவ் ஆயி சீக்கிரம் இந்த 1 வீக்லயே வந்து பாதி மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு வித்துருச்சு. இந்த மெட்டீரியல் ஓப்பன் பண்ணாலும் இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல, பாதி மெட்டீரியல் அவங்களே ஆட்டைய போட்டாளுங்க. சரி நானும் விட்டுட்டேன். சரி அவளுங்க மூலியமா தான் எனக்கே இந்த ஆர்டர் கிடச்சிச்சு. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சது போக மிச்சத தான் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிச்சு அது சேல்ஸ் போட்டிருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, அதே வீக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து இந்த ஸ்டிச்சிங் ஆர்டரையும் நான் முடிச்சுட்டேன். என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணேன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி வெல்வெட் கவுன் வந்து 3 வெல்வெட் கவுன் வந்து ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி 3 கவுன் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடிமேட் ஹாஃப் சாரி இந்த வாட்டி குடுத்துருந்தாங்க. அதில இந்த பார்டர்ஸ்ல வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில அட்டாச் பண்ணி குடுத்துட்டு, அதுக்கு மேட்சிங்கா வந்து ஒரு பிரின்சஸ் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன். கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த ஹாஃப் சாரி மாடல். ஒரு சாரில சிஸ்டர்ஸ் காம்போ ட்ரெஸ் தான் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க கேட்ட மாரியே வந்து இந்த ட்ரேப்பிங் ஸ்டைல்ல வந்து ஒரு சிஸ்டர்ஸ் காம்போ ட்ரெஸ்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இந்த நெட் ஃபேப்ரிக்கும் குடுத்து, அதிலேயே வந்து ஒரு கவுன் மாதிரி 2 பேருக்குமே ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதிலேயே வந்து ஒரு சிம்பிளான கவுன் தான் எல்லாம் ரெடி பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா டைம் இல்லாதனால யோசிக்க முடியல. அதுக்கப்புறம் சல்வார் செட் எல்லாமே முடிச்சாச்சு. லாஸ்ட் ஒரு பேக் மட்டும் பெண்டிங்ல இருக்கு.